சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும், மனோதிடம் அதிகரிக்கும், எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறும். மெயினா துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருள் சேர்க்கை, இடமாற்றம், தொழிலுக்காக ரொம்ப திங்க் பண்றது, பணம் வரலையே என்ன பண்றதுன்னு ஒரு கவலை, தெரியாத ஒரு பயம், இதெல்லாம் வந்து போகக்கூடிய நாளாக்கப்படுது. லக்ஷ்மி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியாந்திரம் பொன்னிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம், வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். பொதுவாக என்னுடைய எண்ணங்களாட்டும் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் கனவுகள் மூலியமாக நமக்கு தெரிய வரக்கூடிய நாளா இருக்கப்படுது. எதுலயும் சரி கவனமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில பேருக்கு பிரச்சனை, திடீர் பிரயாணங்கள், திடீர் செலவுகள், வீட்டுல பெரியவங்களுடைய மன திருப்திக்காக ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் கிரீன் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி, ஜெயம் உண்டாகக்கூடிய நாள். பொருளாதாரத்துல முன்னேற்றம், குடுக்கல் வாங்கல்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து நிவர்த்தி ஆகுது. ஆனா எடுத்த எல்லா காரியங்களையுமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கரு நீல நிறம். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நிறைய பேருக்கு சாப்பாடு சமைச்சு போடக்கூடிய ஒரு நிலைமை. இல்லைன்னா கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய நபர்கள், அவங்களுக்குலாம் ஏற்றம். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல அண்டர் ப்ரெஷர்ல சில செலவுகள் செய்வீங்க, அதை பார்த்துங்க. வீட்டுல எல்டர் லேடிஸ், அம்மா, பெரியம்மா, சித்தி, இவங்க கூட தேவையில்லாத பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இல்லாம பார்த்துக் கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் இருக்கும் டார்க் கிரீன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம், ஏற்றம், மனசு தெரியாத ஒரு பயம், புது விஷயங்களை கத்துக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம், தேவையே இல்லாத ஒரு ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய நாளாக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாத்ருகாரகன் சுகஸ்தானம், அதாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுகத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள், தாயாருடன் இருக்கக்கூடிய அந்த நட்பு, அந்த சந்தோஷம், அந்த அரவணைப்பு, பாசத்தை ஏதோ இடத்துல டெஸ்ட் பண்ணக்கூடிய நாளா இருக்கப்படுது. இன்றைய நாள் வீட்டுல இருக்காம வெளியே இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும், எந்த பிரச்சனை இல்லாம அது பாட்டு போடும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. இந்த நாள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஆன்லைன்ல ஏதாவது மோசடி, ஃப்ராடு இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் மாட்டாம இருக்கணும் இந்த நாள். ஏன்னா இதை எச்சரிக்கையா சொல்றேன் நான். ஒரு சில பேர் ஒரு விதமான ஃப்ராட் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இந்த நாள் இருக்கப்படுறது. கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியா நடக்கும். தொண்டை உபாதைகள் ஒரு சில பேருக்கு வந்து போகக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா இந்த நாள் வனதுர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆண்டரும் பிளாக்.
மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல திடீர் முன்னேற்றம், இடமாற்றம், ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகிறது. எடுத்த காரியங்கள்ல பெரிய ஏற்றம், மனோதிடம், அவசியமே இல்லாத கவலை, இதெல்லாம் வரக்கூடிய நாளா இருக்கப்படுது. கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது. நம்மளால பெரிய விஷயத்தெல்லாம் செய்ய முடியுங்கிற எண்ணம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு கிரே நிறம். ரொம்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சாக ஒரு விஷயத்துல இறங்கி பண்ணும்போது அப்பப்ப கன்ஃபியூஷன், சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் வரும். பட் எதுவா இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்க பண்ணணும், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அது தாராளமா செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்க உலகம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எண்ணம். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா ஒரு பெரிய ஆதாயம் காணக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், அலைச்சல், அதே மாதிரி கொஞ்சம் செலவு, மூணுமே கலந்த கலவையா இருக்கப்படுது. அதாவது நைட்டு தூங்கும் போது தேவையில்லாத ஒரு மனக்கவலை, என்னமோ சம்மந்தமே இல்லாத கனவு, இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்றாகாது, நல்லபடியா இருப்பீங்க. தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உணவை உட்கொள்ளாம இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.